கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சென்ற வாரம் நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் நல்ல எனக்கு ரொம்ப பிடித்தமான செய்தி ஒன்று வந்திருந்தது. சென்னை மெட்ரோ ரயில் லிமிடெட் 70 கிலோமீட்டர் நீளத்துக்கு வாட்டர் மெட்ரோ காரிடார் ஏற்படுத்த முடியுமா என்பதை பரிசீலிக்க முழுமையான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் தயாரிக்க, அதை டிபிஆர்னு சொல்லுவாங்க, டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு, முழுமையான திட்ட அறிக்கை. அந்த அறிக்கை தயாரிப்பதற்காக அதை தயாரிக்கிறதுக்கு ஒரு டெண்டர் விட்டுருக்காங்க. யாராவது ஏஜென்சி இந்த திட்ட அறிக்கையை தயாரிக்க முடியுமானால் நாங்கள் அதற்கு 7.43 கோடி ரூபாய் அதற்கான கட்டணமாக தருகிறோம். யாராவது நீங்கள் இதை முழுமையாக ஆராய்ந்து எங்களுக்கு முழு திட்ட அறிக்கையை தர வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னு பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், சென்னை மெட்ரோ ரயில் பண்ணுறது எல்லாம் ரயில் வண்டிகள் விடுவது, மெட்ரோ ரயில் வண்டிகள். அப்போ இந்த வாட்டர் மெட்ரோனா என்ன அப்படின்னா, வாட்டர் மெட்ரோ என்பது இந்தியாவில் ஏற்கனவே இருப்பது தான். உதாரணமாக கொச்சியை எடுத்துக்கொண்டால், அங்கே இதே மாதிரி இப்போ நம்ம ஊரில் இருக்கிற மாதிரியான ஒரு மெட்ரோ இருக்கிறது. தூண்கள் மேலே உயரமாக செல்லக்கூடிய பாதையில் ரயில் வண்டிகள் முன்னும் பின்னும் செல்வது. இதை தவிர கொச்சியில் நிறைய நீர் பகுதிகள் இருக்கும் காரணத்தினால, பேக் வாட்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால அங்கே படகு போக்குவரத்து, ஆனால் மெட்ரோ படகு போக்குவரத்து. ஸோ மெட்ரோ ஸ்டேஷன்ஸ், படகுகள் போகக்கூடிய பாதை, அந்த படகுல ஒரு நான் போயிருக்கேன், 40 ஈவன் 50 பேர் கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன், சரியாக எஸ்டிமேட் பண்ண முடியல. ஒரு 50 பேரை ஏற்றிக்கொண்டு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு படகின் வழியாக போய் ஆட்களை இருக்குது. ஸோ அந்த மாதிரியானது அடுத்தடுத்து படகுகள் வந்துக்கிட்டே இருக்கு. எப்படி ரயில் அடுத்தடுத்து வருகிறதோ அதே மாதிரி அப்படியே மெட்ரோவுடைய அதே இயக்கம் படி உங்களுடைய மெட்ரோ கார்டு, கியூஆர் கோடு, பேப்பர் சீட்டு எல்லாமே இயங்கும். உள்ளே வெளில போகும்பொழுது நீங்கள் அட்டையை காமிச்சிக்கிட்டு போகிற மாதிரியான அதே மாடலில் பார்க்கக்கூடியது ஏற்கனவே கொச்சியில் அது இயங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல் எண்ணூர் தொடங்கி மகாபலிபுரம் வரை நமக்கு பக்கிங்காம் கால்வாய் அப்படின்னு ஒன்று இருக்குது. பக்கிங்காம் கால்வாய்னு அந்த கால்வாய் இப்பொழுது மகா மோசமாக குப்பை, சாக்கடை நிரம்பிய ஒன்றாக இருக்கிறது. அதை ரிவைவ் பண்ண முடியுமா? எண்ணூர் தொடங்கி மகாபலிபுரம் வரை போட் வழியாக மெட்ரோ செலுத்த முடியுமா அப்படிங்கிறது தான் இவர்களுடைய கோரிக்கை. அதுக்கு தான் திட்ட வரைவு அறிக்கையை அவங்க கேட்குறாங்க. இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் சொல்லிடுவோம். பக்கிங்காம் கால்வாயில் படகு போக்குவரத்து வெள்ளையர்கள் ஆட்சி காலத்தில் நடந்து கொண்டிருந்தது, பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில். ஸோ இதுவும் புதுமை கிடையாது. மகாபலிபுரம் வரை அப்பொழுதைக்கு போட்டில் தான் போக முடியும். ஏன்னா இடையில் உங்களுக்கு அடையாறு வந்துடுது, மற்ற ஆறுகள்லாம் இருக்கின்றன. அதை தாண்டி போவது, இப்போ நம்ம பார்க்குற பாலங்கள் எல்லாமே பிற்பாடு கட்டப்பட்ட பாலங்கள். அந்த ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய கால்வாய் ஒன்று வெட்டப்பட்டது. அந்த கால்வாய் இந்த ஆறுகளை எல்லாம் கட் பண்ணி போச்சு. கால்வாய் தான் போக்குவரத்துக்கான முக்கியமான சாதனமாக இருந்தது அந்த சமயத்தில். அப்போ மகாபலிபுரம் சென்று அங்கே போய் பார்த்துட்டு எழுதியவர்கள் அத்தனை பேருமே நான் சென்னையிலிருந்து பக்கிங்காம் கால்வாய் வழியாக படகில் பயணம் செய்து மகாபலிபுரம் இங்கே தங்கி இந்த இடத்தை பார்த்து இன்னென்னவற்றையெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது ஒரு விதத்தில் ரிவைவல் ஆஃப் தட் ப்ராஜெக்ட். இந்த கன்சல்டன்சிக்கு தான் 7.43 கோடி ரூபாய் அவார்ட் பண்ணுறாங்க. இது ஒரு 8 மாதங்களுக்குள்ளாக இந்த முழுமையான திட்ட அறிக்கை உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஸோ இதில் என்ன எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னா, இந்த திட்ட அறிக்கையில் என்னென்னலாம் கிடைக்கணும் அப்படின்னா, ஒரு டிசைன், அதாவது அதை அடுத்தடுத்து டெண்டர் பண்ணுறதுக்கு தேவையானது, காஸ்ட் எஸ்டிமேட், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். அந்த திட்ட அறிக்கை வந்துருச்சுன்னா இதை மேற்கொண்டு முதல்ல எத்தனை கோடி ரூபாய்கள் செலவாகும் அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பிக்கணும். அதற்கு முதல்ல பக்கிங்காம் கால்வாயை உருப்படியாக்கணும், அதை விரிவாக்க வேண்டியிருக்கும். அதற்கு பிறகு அதனுடைய கரைகளில் ஸ்டேஷன் அமைக்க வேண்டியிருக்கும், மக்கள் போகிறதுக்கான ஸ்டேஷன்ஸ். அதுக்கப்புறம் போட்ஸ் வாங்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமா அதை ஓட்டுறது, அதோடைய சேஃப்டி போன்ற பல்வேறு விஷயங்கள் அதுக்குள்ளே கொண்டு வரணும். அப்புறம் இந்த மெட்ரோவோட அதை இணைக்க வேண்டியிருக்கும். ஏன்னா சில இடங்களில் போட்டில் ஏறி, போட்டில் இன்னொரு இடத்துல இறங்கி, அங்கே இருக்கிற மெட்ரோ ரயில் வண்டியில் ஏறி அப்படியே இன்னொரு இடத்துக்கு போகிற மாதிரியான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். முதல்ல இதை அசஸ் பண்ணணும். இந்த காரிடாரில், அதாவது எண்ணூரில் தொடங்கி மகாபலிபுரம் வரை பேசஞ்சர் சர்வீஸ் போக முடியுமா
அது வயபிளாக இருக்குமா, அதாவது போட்ட பணம் திரும்ப கிடைக்குமா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பெண்டிச்சராவது அதில் கிடைக்குமா அப்படிங்கிறது முதல்ல பார்க்கணும். ஃபீஸிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது அதுக்கு வந்து இப்போ என்ன அதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா முதல்ல இப்போ என்ன கண்டிஷன் இருக்குது. இப்போ இருக்கிற கண்டிஷன் படுமோசம் அப்படிங்கிறத நானே சொல்லிட்டேன். இதுக்கு என்ன டிமாண்ட், பேசஞ்சர் டிமாண்ட் இருக்கும். அடுத்தது தண்ணி ஓட்டம் எந்த திசையில் இருக்குது, என்ன இன்னும் ஆழப்படுத்த வேண்டியது என்னென்னலாம் இருக்குது போன்ற பலவேறு டெக்னிக்கல் விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். மேலும் எல்லாமே டெக்னிக்கலான விஷயங்களை நம்ம இப்போதைக்கு விட்டுருவோம். அடுத்து வெள்ளம் வந்ததுன்னா, மழை பெய்து நிறைய தண்ணீர் வந்து வெள்ளம் வந்ததுன்னா என்ன மாதிரியான ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். என்வாயர்மெண்டல் சோஷியல் இம்பேக்ட் இப்போ அது ரொம்ப முக்கியமாக எல்லாருமே பார்க்குறாங்க. அடுத்து தண்ணீரோட குவாலிட்டி. ஏன்னா இவ்வளவு மோசமாக இப்பொழுது இருக்கக்கூடிய தண்ணீரில் நம்ம போட்டு விட்டோம்னா முதல்ல நாத்தம் தாங்க முடியாது. யாராவது தெரியாதனமோ அதில் விழுந்துட்டான்னா அவன் அப்படியே உயிர் போகிறது என்பது நிச்சயம். அந்த மாதிரி இதிலேருந்து ஆரம்பித்து அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் பேசஞ்சர் டெர்மினல் வைக்கிறது, ஃபினான்ஷியல் எக்கனாமிக் அசஸ்மெண்ட், எங்கே ஃபஸ்ட்டு அதாவது ஸ்ட்ரெச்சஸில் இப்போ நீங்கள் மெட்ரோ பார்த்தீங்கன்னாலே முழுமையாக பண்ணதுக்கு பிறகு தான் அதை மக்களுக்கு கொடுக்கறதுன்னு இருக்காது. முதல்ல ஒரு செக்மெண்ட் பண்ணி வச்சுன்னா அந்த இடத்துல மக்கள் பயன்பாட்டுக்கு அதை விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா செக்மெண்ட்டாக பண்ணி சேர்ப்பாங்க. ஏன்னா 70 கிலோமீட்டருங்கிறது வந்து ரொம்ப நீளமான ஒரு ஸ்ட்ரெச். ஸோ இனிஷியலாக சில எஸ்டிமேட் இதோட கூட வந்திருக்கக்கூடிய அந்த படத்தில் வருது, நியூ இண்டியன் எக்ஸ்பிரஸில் வந்திருக்கக்கூடிய ஆர்டிக்கலில் பக்கிங்ஹாம் கெனாலை ரெஸ்டோர் பண்ணுவதற்கே 2388 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு ஒரு எஸ்டிமேட், பழைய எஸ்டிமேட்டாக இருக்கலாம் இது. ஆனால் அதுக்கு மேலே அதில் வந்து போட் மெட்ரோவுக்கு இன்னும் நிறையா செலவாகும். ஏன்னா இந்த ஸ்டேஷன்ஸ் அமைக்கிறதுக்கான செலவு, மற்றபடி உங்களுக்கு வந்து போட்ஸ் வாங்குறதுக்கான செலவு, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான செலவு போன்ற மற்ற செலவுகள் இருக்கின்றன. ஆனால் முதல்ல வந்து இந்த பக்கிங்ஹாம் கால்வாயை சீர் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான். இப்போ 2வது ஃபேஸில் இதுக்கு வந்து முதல் திட்ட அறிக்கையை நம்ம சொல்லியாச்சு ஃபஸ்ட்டு ஃபேஸில். 2வது ஃபேஸில் டீட்டெயில்டு என்ஜினியரிங், யூட்டிலிட்டி மேப்பிங், கன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தடாலஜி, காஸ்ட் எஸ்டிமேட்ஸ், டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன். இதுக்கப்புறமா ஃபைனல் டிபிஆர், டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், ஃபைனல் டிராஃப்டில் எக்ஸ்பெக்டட் டு பி டீட்டெயில்டு இனஃப் டு சர்வ் அஸ் அ பேசிஸ் ஃபார் ஃபியூச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் டெண்டர். ஸோ அதுதான் முக்கியம். இதெல்லாம் முடிஞ்ச உடனே நமக்கு அடுத்தடுத்து டெண்டர் கொடுத்தது செயல்படுத்த போகிறோமா இல்லையாங்கிறத முதல்ல சிஎம்ஆர்எல் அவங்களுக்குள்ள, சிஎம்ஆர்எல்ங்கிறது பார்த்தீங்கன்னா மத்திய மாநில அரசுகளுடைய கூட்டு முயற்சியில் நடக்கிறது. ஸோ அவங்களுடைய போர்டில் அக்செப்ட் பண்ண வேண்டியிருக்கும். இதற்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கறதுக்கு தமிழக அரசும் மத்திய அரசும் எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டுக்குள்ளே அதை இன்க்ளூட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த மாதிரி இன்னும் நிறையா இருக்குது. நான் சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொச்சியில் இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்துவதற்காக அதையெல்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு இந்த ஐடியாவுக்கு வந்திருக்காங்க இவங்க. இதுக்கு பிறகு இது சரியாக வந்ததுன்னா இதற்கு பிறகு அடையார் வழியாக, கூவம் வழியாக, கொசஸ்தலையார் வழியாக, இப்போ பக்கிங்ஹாம் கெனால் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். இதை தாண்டி நமக்கு நம்ம சென்னையை பொறுத்த வரைக்கும் 3 வாட்டர்வேஸ் இருக்குது. அடையார், கூவம், கொசஸ்தலையார். இந்த 3த்தையுமே டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு பயன்படுத்தலாமா அப்படிங்கிறது இதுக்கு அடுத்தது. இது பண்ணோம்னா ரோடு அண்ட் ரயில் கன்ஜெஷனை பெரிய அளவுக்கு இது குறைக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு முன்னாடியே வாட்டர்வே ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சில திட்டங்கள்லாம் பேசியிருந்திருக்காங்க. நேஷ்னல் வாட்டர்வே 4 அப்படின்னு. அதோடைய தகவல் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இது வந்து தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவை ஆந்திரா 2 மாநிலங்களிலும் உள்நாட்டு நீர்வழி பாதைகளை இணைக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று தெரிகிறது. இது ரொம்ப விரிவான ஒரு திட்டமாக மத்திய அரசு, இந்த அமைச்சர் நிதின் கட்கரி இதை பற்றி பேசியிருக்காரு. என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா, அது இந்த ஆண்டோடைய ஆரம்பத்தில் அவர்களுடைய ஒரு செய்தி குறிப்பு ஒன்று தெரிவிக்குது. தமிழ்நாட்டில் பல ஆறுகள்னால் நம்ம காவிரியிலேருந்து ஆரம்பித்து பலவேறு ஆறுகள், மணிமுத்தாறு, பாலாறு, பவானி, இந்த ஆறுகளில் போகக்கூடிய மாதிரியான வாட்டர்வே. இது உண்மையிலேயே வந்து யோசித்து பார்த்தோம்னா இது நடக்கணும்னா 2-3 நடந்தாகணும். முதல்ல தண்ணீர் எப்பொழுதுமே இந்த ஆறுகளில் இருக்கக்கூடியதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தணும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா, உள்நாட்டு ஆறுகள் அவற்றையெல்லாம் இணைக்கும் ஒரே ஒரு வழியால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். ஏன்னா பெரும்பாலான நேரங்களில் நம்முடைய ஆறுகள் பலவும் வறண்டு போயிருக்கின்றன. அட்லீஸ்ட் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதுதான் நிலை. 2வது,
இதை கண்டினியூஸாக வாட்டர் போகிறது மட்டும் இல்லாமல் அதோடைய ஒரு குறிப்பிட்ட ஆழத்தை அதில் மெயின்டைன் பண்ணணும். தண்ணி இருக்குது இதை போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 10 சென்டிமீட்டர் அளவுக்கு ஆனது போனால் பத்தாது, போட் வந்து அப்படியே சிக்கிடும். ஸோ அதையும் சரிப்படுத்துகிற அளவுக்கு கணிசமான அளவுக்கு ஆறுகளை ஆழப்படுத்தி தண்ணீரை அதில் தேக்கி வைத்து அதுக்கப்புறம் அந்த ஹைட்ரலாஜிக்கல் சில விஷயங்களை பார்க்கணும். ஏன்னா அந்த ஆறு ஓடக்கூடிய அந்த பாதை அது திடீர்னு அது மாறக்கூடாது. அது எல்லாத்தையும் திடீரென்று அது ஒரு காட்டாறு எதுவுமா இதுக்கு நடுவில் வந்துடக்கூடாது. ரெகுலரான ஆறுகளுக்கு இடையே தான் இதை செய்ய முடியும். ஆனால் இதில் ஒரு திட்டம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருவர் வந்து வேறு ஒரு விஷயத்தை பற்றியும் சொன்னார். பர்டிகுலர்லி குஜராத்தில் ஆரம்பித்து மேற்கு வங்கம் வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய கோஸ்ட் லைன் இருக்குது. இப்போ இந்த கோஸ்ட் லைனை ஒட்டிய ஒரு வழி அது முதல்ல வந்து சரக்குக்கு பயன்படுத்தலாம். இது நான் வந்து தமிழகத்திலிருந்து இலங்கைக்கு போவது அல்லது இங்கிருந்து பங்களாதேஷ் போவதுன்னெலாம் நான் சொல்லலை. நான் சொல்கிறது தமிழகத்திலிருந்து ஆந்திரம் போவது, ஆந்திராவிலிருந்து ஒடிசா போகுது, ஆந்திராவிலிருந்து தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் அப்படின்னு. அதே மாதிரி குஜராத்தில் தொடங்கி மகாராஷ்டிரா, கோவா, கர்நாடகம், கேரளம், கேரளத்திலிருந்து தமிழ்நாடு. இதற்கான ஒரு ப்ராப்பர் கடல்வழி பாதை ஒன்றை ஏற்படுத்துவது. இந்த கடல்வழி பாதையில் மிக அதாவது சரியாக வடிவமைக்கப்பட்ட களங்கள், ரொம்ப டீப்பாகவும் போகக்கூடாது, ஓரளவுக்கு இது ஷாலோ வாட்டரில் போகக்கூடியது மாதிரி. அது மக்களை கொண்டு போகிறது கூட அடுத்தது சரக்குகளை எடுத்துக்கொண்டு போகுது. அது இந்திய வாட்டர்ஸ்குள்ளே, அது வந்து சர்வதேச தண்ணிக்குள்ளே போகக்கூடாது. இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 3 கிலோமீட்டருக்குள்ளே அதோடைய ட்ராவல் இருக்கணும். இப்போ நம்ம வந்து உண்மையிலேயே நீர்வழி பாதைகளை நாம் மிகச் சரியாக பயன்படுத்துவதில்லை. அதெல்லாம் நம்ம சேர்த்து இதுக்குள்ளே இனி வரும் காலங்களில் என்ன நடக்கிறது அப்படின்னு நம்ம பார்ப்போம். இப்போ சமீபத்திலேயே கூட நேப்பியர் பிரிட்ஜ்லேருந்து கிழக்கு கடற்கரை சாலையை கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஒரு பிளான் பற்றி யோசிச்சிருக்காங்க. இதெல்லாமே வந்து டிராஃபிக் கன்ஜெஷனை குறைக்கிறதுக்கு உதவும் அப்படின்ட்டு. சென்ற ஆண்டு தான் அந்த 2388 கோடி ரூபாயில் பக்கிங்ஹாம் கெனாலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட், அது ரொம்ப பெரிதாக இருக்கிறது. 167 கிலோமீட்டர் போகுது பக்கிங்ஹாம் கெனால். திருவள்ளூரில் இருக்கிற பழவேற்காடு தொடங்கி விழுப்புரத்தில் இருக்கிற மரக்காணம் வரை அப்படின்னு. இப்போ நம்ம பேசுறது அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மட்டும்தான் 70. இதில் இந்த 167ல் 70 கிலோமீட்டருங்கிறது எண்ணூரில் ஆரம்பித்து மகாபலிபுரத்தில் முடிகிறது. ஆனால் இந்த பக்கிங்ஹாம் கெனால் ஒரிஜினல் அவங்களுடைய பிளான் பார்த்தீங்கன்னா 167 கிலோமீட்டர் பழவேற்காடு, திருவள்ளூரில் இருக்கும் பழவேற்காடு தொடங்கி விழுப்புரத்தில் இருக்கும் மரக்காணம் வரை. ஸோ அதெல்லாம் நடந்துருச்சுன்னா இது ஒரு காலத்தில் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வாட்டர்வேயாக இருந்திருக்கு. இது நடந்ததென்றால் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை அது இந்த பகுதியில் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் கொண்டு வரும். இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் சாத்தியமானு எனக்கு தெரியல. அமெரிக்கா போன்ற இடங்களில் நீங்கள் உங்கள் காரை ஓட்டிக்கொண்டு இந்த அதுக்குன்னா ரொம்ப பெரிய ஒரு களமாக இருக்கணும். நீங்கள் அது உள்ளுக்குள்ளே ஏறலாம். அது போய் இறங்குற இடத்துல அது காரோட உங்களை கீழே இறக்கி விடும். நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் வண்டியை ஓட்டி கொண்டு போகலாம். அது போன்ற சில ப்ராஜெக்ட் எல்லாமே கூட நம்ம இங்கே யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்பொழுதைய பக்கிங்ஹாம் கெனால் பல இடங்களில் ரொம்ப குறுகலாக இருக்கிறது. சில இடங்களில் எனக்கே அதில் இருக்கக்கூடிய சிக்கல், ஒரு இது பற்றின அதிக புரிதல் இல்லாத எனக்கே தோணுது. இப்போ இந்த அதுக்கு மேலே தான் எம்ஆர்டிஎஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அது என்ன பண்ணிடுதுன்னா, எம்ஆர்டிஎஸோடைய பில்லர், பறக்கும் ரயில் திட்டம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அது நேராக பக்கிங்ஹாம் கெனாலில் தான் வந்து நட்ட நடுவில் சொருகி வச்சுருக்காங்க. அப்போ நடுவில் நீங்கள் போட்டு விடுறீங்கன்னா அந்த பில்லரை இடிக்காமல் போகணும். அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஆப்ரேட்டிங் ஏரியாவை குறைச்சிருது. இது ஒன்று. இதை எப்படி வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல. இன்றைக்கி எம்ஆர்டிஎஸ் வந்து ஒரு எம்ஆர்டிஎஸ்ஸையும் சிஎம்ஆர்எல் தான், சிஎம்ஆர்எலுக்கு அதை கொடுத்துட போகிறாங்க. அந்த அப்ரூவல் முடிஞ்சிருச்சு. இந்த ப்ராசஸ் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது. இப்போ அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தலையிலேயே இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகத்தான் இருக்கும். எம்ஆர்டிஎஸ் திட்டம் வந்து இப்போ போய் அதெல்லாம் இடிக்க முடியுமாங்கிறதே யோசிக்கிறதுக்கே ரொம்ப திகைப்பாக இருக்குது. பட் நம்ம வந்து வேறு மாதிரியாக இன்றைக்கு அதை செய்வதாக இருந்தால் பக்கிங்ஹாம் கெனாலுக்கு நட்ட நடுவில் நம்ம இந்த பில்லர் தூக்கி வச்சிருக்க மாட்டோம் இன்றைக்கு. மாறாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அடையாருக்கு நடுவில், குசஸ்தலையாருக்கு நடுவில்லாம் நம்ம பண்ணுறது கிடையாது. நிலத்தின் மேலே தான் நம்ம நடுறோம் மெட்ரோவுக்கான தூண்களை நடும் பொழுது. இது அப்போ வந்து
பக்கிங்ஹாம் கனால் வழியாக பண்ணிட்டோம்னா செலவு ரொம்ப குறைவாயிடும், நிலம் லேண்ட் அக்விசிஷன் தேவை இருக்காது என்று நினைத்ததனால் செய்த பயன் அது நமக்கு பிரச்சனை தான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து சாக்கடை குமிழியாக அந்த இடம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அதை எப்படி மாற்ற போகிறோம் அப்படிங்கிறது இவங்க என்ன சஜஷன்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல. இதற்கு முன் பல பைலட் ப்ரப்போசல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்து ரிஜெக்ட் பண்ண வேண்டி இருந்திருக்கு. இப்பொழுது ஏதாவது மாறுமா அப்படின்னு பார்க்கணும். நிறைய பக்கிங்ஹாம் கனலை சுற்றி 2 பக்கமும் ஏகப்பட்ட ஆக்கிரமிப்புகள் இருக்கின்றன. அது சுருக்கப்பட்டு சாக்கடை வடிகாலாக அது இன்றைக்கு மாறி இருக்கிறது. பல இடங்களில் தண்ணியே பார்க்க முடியாது. ஆக்சுவலாக அதை ஒழுங்காக ட்ரெட்ஜ் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி அது என்ன பிரச்சனைனா, அதில் நான் சொன்ன மாதிரி எம்ஆர்டிஎஸ் நட்டு வச்சதுனால அதை ட்ரெட்ஜ் பண்ணுறது கூட ட்ரெட்ஜிங் மிஷின் அங்கே உள்ளே கொண்டு வர முடியுமான்னே எனக்கு தெரியல. பார்க்கலாம் இது என்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா. அது மாதிரி அதில் அந்த பக்கிங்ஹாம் கெனால் மேலே சில தரைப்பாலங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மயிலாப்பூரில் சாய்பாபா கோயில் அருகில் ஒரு தரைப்பாலம் இருக்குது. அந்த மாதிரி தரைப்பாலம் இருக்கும் பொழுது அது மேலெல்லாம் வந்து நீங்கள் அதுக்கு அடியில் போட்டெல்லாம் போகவே முடியாது. அப்போ அந்த தரைப்பாலத்தை உடைத்து அதை உயர செல்லக்கூடிய பாலமாக மாற்ற வேண்டும். அது எப்படி மாற்றுவீங்க? அதுக்கு மேலே தான் வந்து இது போயிட்டுருக்கு, எம்ஆர்டிஎஸ் ரயில் பாதை போயிட்டுருக்கு. ஸோ வி டோன்ட் நோ இதை என்ன பண்ண போகிறாங்க. இது வயபிலிட்டியில், ஆனால் இங்கே சென்னை மெட்ரோ நினச்சா பல காரியங்களை பண்ணலாம். ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். எங்களுடைய அலுவலகம் இருக்கிற பக்கத்தில் ராதாகிருஷ்ணன் சாலை, ராயப்பேட்டை நெடுஞ்சாலை 2ம் கிராஸ் பண்ணுற இடத்துல ஒரு மேம்பாலம். அந்த மேம்பாலத்தோடைய பாதியை உடைச்சிட்டாங்க. உடைச்சிட்டு தான் இப்போ அடியில் என்ன ட்ரில்லிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ மேலே அந்த பாலத்தோடைய ஒரு பகுதி இருக்க முடியாது, அது மேலே வண்டிகள்லாம் போக முடியாது, அது ஸ்டெபிலிட்டி கிடையாது. அப்போ அதை எல்லாத்தையும் உடைத்து தள்ளிவிட்டு நேராக எங்களுடைய அலுவலகம் இருக்கக்கூடிய கட்டடத்துக்கு வெளியில் பார்த்தா அந்த இடத்துல பாலமே இருக்காது. அங்கே கீழே தரையில் வந்து தரை அடியில் இந்த சுரங்கப்பாதைகள் போயிட்டுருக்கு. இப்போ அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு, சாலைகளை எல்லாம் போட்டதற்கு பிறகு மீண்டும் பாலத்தை எழுப்ப போகிறார்கள். இப்போ அந்த பாலம் எழுப்பினதுக்கு பிறகு திரும்ப உங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதி பாலம் அந்த பக்கம் இருக்குது. மயிலாப்பூர் பகுதியில் பாலம் இருக்குது, இந்த பக்கம் ராயப்பேட்டை பகுதியில் பாலம் இல்லை. அப்போ அது மாதிரி பல இடங்களில் நீங்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டுமானத்தை இடித்து விட்டு புதிதாக கட்டுமானங்களை பின்னால் உருவாக்கி கொள்ளலாம். ஸோ அதை எல்லாமும் சேர்ந்து இந்த டிபிஆரில் வந்தாகணும். இந்த டிபிஆர் வருவதற்கு 8 மாதம்னா அதை நான் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறேன். உண்மையில் கொச்சி மெட்ரோவை பார்த்ததற்கு பிறகு சென்னையில் கட்டாயமாக அது போன்ற ஒரு அமைப்பு ஏற்பட வேண்டும் என்று நிஜமாகவே நான் விரும்புகிறேன். ஏதானும் ஒரு இடத்துல நீங்கள் பக்கிங்ஹாம் கால்வாயில் ஆரம்பித்து அதற்கு பிறகு அதில் வந்து நீங்கள் அடையார், கூவம், கொசஸ்தலை இந்த 3த்தையும் இணைத்து அதன் வழியாக எல்லாம் போட்டிங் வழியாக அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்பதை சேர்த்தால் அது பலருக்கு மிகுந்த நன்மை பயக்கும் என்று நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.